கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த ஸ்திரீயே மறந்து போயிட்டாலும், பேரண்ட்ஸே மறந்து போயிட்டாலும், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஒரு தாய் தன்னுடைய கருவில் 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் தேவன் அந்த தாயின் கருவில் பிள்ளையை உருவாக்குகிறார். உருவாக்குற தேவன் உருவாக்குனாதான் அந்த பெற்றெடுக்க முடியும். அப்போ தாயை தகப்பனை காட்டிலும் அதிக அன்பை நம்ம மேலே அவர் வைக்கிறார். அதனால தான் தாய் மறந்தா கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல நான் தேற்றுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்லும்போது 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளையை வெறுக்க மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. அவங்களுடைய கடமை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு தான் எந்த தாய் தகப்பனும் விரும்புவாங்க. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாய்க்கும் பிள்ளைக்கும் வரும்போது கூட அந்த ஆண்டவர் அதை மறப்பதில்லை. யார? அந்த பிள்ளையை மறப்பதே கிடையாது. அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் முதல் நேசம் நம் தேவனுக்கு நம்ம கொடுத்துடணும். ஏன்னா அவர் உருவாக்குனவர். அவர் எப்படி உருவாக்குறாரு? சங்கீதம் 139:16 கர்த்தருடைய கண்கள் கருவை கண்டது என்று சொல்லி தாவீது சொல்றார் இல்லையா? அப்போ தேவனுடைய கண்கள் கருவாய் இருக்கும்போதே நம்மை பார்த்துருச்சாமா. நம்மளுடைய தாயின் கருவில் இருக்கும்போதே, கரு உருவாகும் போதே உருவாக்குனவரே அவர் தான். ஆனால் அந்த கருவை அவர் பார்க்கிறார். பார்த்து ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் உருவாக்குகிறார். ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்குகிற தேவன் நேர்த்தியாக உருவாக்குன பிறகு அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த 10 மாதமும் குழந்தையை காப்பாற்றி எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுத்து, அதுக்குரிய ஆகாரத்தை கொடுத்து, அதுக்குரிய வளர்ச்சியை கொடுத்து எல்லாமே செய்கிறவர் தேவன் தான். அப்போது ஏற்ற வேளையில் அந்த தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கூட அந்த தாய்க்குரிய பலனை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, தாய் மறந்தா கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்படி ஒரு நேசமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. யார் நமக்காக ஜீவனை கொடுக்க முடியும்? யார் நமக்காக இப்படி பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் நமக்காக நம் பாவங்களையும் பாரங்களையும் சுமக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்காக செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போனாலும் உருவாக்குனவர், மறுபடியும் நம்மை பெற்றெடுத்தவர், ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார். தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், நம்மளுடைய உறவுகள் மறந்தாலும், நம்மளுடைய இருதயம் யாரெல்லாம் நேசித்ததோ அந்த நேசமுள்ளவர்கள் மறந்தாலும் நம் தேவன் மாத்திரம் நம்மை மறக்க மாட்டார். அதை மாத்திரம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர் மேலே இன்னுமாக அதிகமாக அன்பு செலுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யுங்க. தாய் தகப்பனையும் நீங்கள் நேசிங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகள் செய்யணும். ஏன்னா பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு வளர்ந்து வருகிற வரைக்கும் தாய் தகப்பன் தன்னுடைய கடமையை செய்கிறாங்க. அதே போல் கடைசி காலங்களில் அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளையின் மூலமாக தேவன் அந்த கடமையை செய்யும்படியாக சில கடமைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் எல்லா விதத்திலும் நம்மளுடைய முதல் நேசம் உருவாக்குனவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முதல் நேசம் கடந்து வர வேண்டுங்க. அந்த நேசம் நமக்குள்ளிருந்து அவர் மேலே பொங்கும்போது அந்த நேசத்தினுடைய அந்த மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அது செய்து முடிக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஸ்திரியானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். மறுபடியும் உன்னை பிறப்பித்திருக்கிறேன்ல, நீ எனக்கு வேண்டும். பாருங்க, ஆண்டவர் கருவில் இருக்கும்போதே நம்மை காப்பாற்றின நோக்கம், நம்மை பூமிக்கு கொண்டு வந்த நோக்கம், மறுபடியும் அவர் நம்மை சத்திய வசனத்தினால யாக்கோபு 1:18 ஜெனிப்பித்திருக்கிறார். அப்போ ஜெனிப்பித்த பிறகு அவரே நமக்கு தாயாய் தகப்பனாக அவர் மாறுகிறார். அவர் மறக்க போறதில்ல. ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் ஒருபோதும் மறக்க போவது இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களையே மறக்காம அவர் வைராக்கியமாக நிற்கும்போது ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர் நினைத்து காத்திருக்கும் போது ரட்சிக்கப்பட்டவர்களை, அதாவது அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றவர்களை அவர் ஒருபோதும்
மறப்பது இல்லை. அப்போ மறவாத தேவன் ஏற்ற வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுகூலமான காரியங்களை செய்வார். நமக்கு விரோதமாக எதிர்ப்பட்ட எல்லா சத்ருவினுடைய வல்லமைகளை அவர் முறித்து போடுவார். எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் எப்பொழுதும் என் கூட தான் இருக்கிறாரு. அவர் என்னை மறவாத தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் என்னோடு இருக்கிறார் என்று நினைத்து தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில் காத்திருங்க. தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன்.